பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேலையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதை தியானித்து அதை எங்கள் வாழ்க்கையில் நடைமுறை படுத்த போவதற்காக தூய ஆவியானவரே எங்களுக்கு நீர் இன்று அருளுகின்ற இந்த ஒரு நேரத்தை நாங்கள் முழுவதுமாக முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆன்மாவோடும் இதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ எங்களுக்கு ஒரு கிருபை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு தெரியும் எங்களுக்கு வெவ்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் உம்முடைய வார்த்தையில்தான் பதில் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அங்கமாக நாங்கள் கருதி இங்கு வந்திருக்கின்றோம். எங்களுடைய மனதை இந்த தூய ஆவியின் மூலமாக உமது வார்த்தையின் வழியாக எங்களை மாற்றி நாங்கள் வெவ்வேறு சிந்தனைகள், உலகளாவிய சிந்தனைகள் இருந்தாலும் அதை அடியோடு எடுத்து எரியவிட்டு எங்களுடைய சிந்தனைகளை முற்றிலுமாக கடவுளுக்கு ஏற்ற ஒரு பங்காக மாற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரை, என்னை மறைத்து நீர் போய் பேசுகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். பெயராலே ஆமென். ஆமென். ஓகே, praise God. Thank you Jesus. Thank you ஓ, Jesus. இது வரைக்கும் நாங்க என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, கிருபையை பத்தி நாங்க பார்த்தோம். அதனுடைய முன்னாடியே நீங்க அந்த டீச்சிங்ல போயிட்டு நீங்க வந்து பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். கிருபை, ஓகே. ஓகேவா? இப்போ 2 எபேசியர் 2:8. எபேசியர் 2:8. ஓகே. நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. அதாவது இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுகிறதுனா, மீட்பை பத்தி சொல்லியிருக்கு. ஓகே, மீட்புன்றது என்னன்னா, நம்மளுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மளை மீட்டு நமக்கு ஒரு இப்போ பாருங்க, இதுக்கு இங்க வரணும்னா 2 பேதுரு Peter 1:3. நம் கடவுள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவர். இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த நம்பிக்கை பத்தி சொல்றார். மதிப்பு உயர்ந்த நம்பிக்கை. இப்ப அந்த நம்பிக்கை தான் பத்தி பார்க்க போறோம். ஓகே, மதிப்பு உயர்ந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோருக்கு பணியாளனும் திருதும் எழுதுவது. அடுத்தது பாருங்க, கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. ஓகே, இதை நான் அந்த கிருபையை படிக்கும்போது, அருளை படிக்கும்போது பார்த்தோம். அதான் கிரேஸ். இப்ப பாருங்க, தம்முடைய மாட்சியாலும் மாற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்தார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். என்ன போட்டிருக்குன்னா, கடவுள் நம்மை அழைத்துள்ளார், ஆற்றலும் அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். இப்ப இதை நாம் புரிஞ்சுப்போம். இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு, இந்த இறைப்பற்றுடன் அப்படின்றது காட்லினஸ் அப்படின்னு ஒன்று இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் கடவுள் நம்மளை அழைத்துள்ளார். அதற்கு தான் நாம் இந்த உலகத்தில் வந்திருக்கின்றோம். ஓகேவா? இந்த இறைப்பற்று வாழ்க்கை என்னன்னா, கடவுளுக்கு
அடிபணிந்து வாழ்வது. இன்னொரு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபியர் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபியர் பயந்து. பயம் கிடையாது. இந்த பயம்னா நீங்க என்ன ஓகே. நினைக்கிறீங்க? கடவுள் இத செஞ்சா நான் தப்பு செஞ்சா கடவுள் என்னைய தண்டிப்பாரு. அது தண்டிச்சிருவாரு. ஓகே. அப்படிப்பட்ட வாழ்க்கை அவருக்கு தேவை கிடையாது. ஓகே. அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. அவரை அறிந்து கொள்வதன் மூலம் நம்ம கடவுள் வந்து நம்மள ம். தண்டிக்கிற கடவுள் கிடையாது. நீ தப்பு ஓகே. செஞ்சா தண்டிக்கிற கடவுளா இருந்திருந்தா, நான் ம். என்னைக்கோ செத்து போயிருக்கணும். ம். ம். நான் அவ்ளோ தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா இங்க என்ன சொல்றாரு, நானும் அப்படிதான் முதல்ல என்ன நினைச்சேன்னா, ஓ! கடவுள் வந்து ரொம்ப ஆ ஸ்ட்ரிக்ட்டானவரு. தப்பு செஞ்சா ம். கொன்னுருவாரு. இந்த மாரி ஒரு 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 வெளிப்பாட எனக்கு வந்து எனக்கு கத்துக் குடுத்தவங்க, விவிலியத்த கத்துக் குடுத்தவங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஆமா. அப்படிதான். அதே ஒரு நூல் புடிச்ச மாரி அப்படியே நான் புடிச்சுக்கிட்டு வரும்போது, ம். கடவுளை பத்தி நான் என்ன பண்றேன், தப்பா நெனச்சுக்கிட்டேன். ம். இப்போ நான் பைபிள அந்த திருவிவிலியத்த பத்தி படிக்க நெறைய சிந்தனைய வளர்த்துக்க வளர்த்துக்க தூய ஆவியானவர் அவரு எனக்குள்ள அ உள்ள வந்து எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்கும்போது, ம். கடவுளை பற்றி நான் அறிந்து கொள்கிறேன். அப்போ கடவுளுடைய உண்மையான அந்த அவருடைய பாத்திரம், அவருடைய கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. கடவுள் ஓகே. தண்டிக்கிற கடவுள் இல்ல. மாறாக நம் கடவுள் மன்னிக்கின்ற கடவுள். அதே ஓகே. மன்னிப்போட தான் நம்மளையும் வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்பட்டுள்ளார். பிரைஸ் காட். ம். அப்போ நாம பிரைஸ் எப்படி காட். இந்த உலகத்துக்குள்ள வந்துட்டோம்னா, இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு நாம் ம். இந்த உலகத்துல பிறக்கின்றோம். அதே மாரி நமக்கு அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவையான எல்லா வல்லமையும், எல்லா சக்தியையும் கடவுள் நமக்கு ஏற்கனவே அருளியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல போட்டிருக்குது. இறைவல்லமை நமக்கு அருளியுள்ளார். எப்போனா, என்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையுண்டு எல்லாம் நிறைவேறிற்று அப்டின்ட்டு சொல்றாரோ, அப்பவே அ ஆவிக்குரிய உலகத்திலயும் சரி, நேச்சுரல் அதாவது இப்ப நம்ம வாழ்கின்ற உலகத்திலும் சரி, உங்களுக்கு வேண்டியதை எல்லாத்தையுமே கடவுள் முடித்துள்ளார். அதுல வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு. ஆனா நம்ம வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, இறைப்பற்றுடன் நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்திருக்க மாட்டோம். அப்போ ம். நாம இதுவரைக்கும் பயத்துல வாழ்ந்துட்டு இருந்த நாம, இப்போ கடவுளை அறிந்து கொள்வதன் மூலம், அவர் ஒரு அன்புக்குரியவர். அவர் ஒரு மன்னிக்கும் கடவுள். அவர் வந்து அன்பான கடவுள்ன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆ. இப்போ அத புரிஞ்சுகிட்ட பிறகு, நாம என்ன பண்றோம்னா, ஓ! நான் இத செஞ்சேன்னா, எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு ரிலேஷ் அறுபட்டு ம். விடும். அந்த பயம் இருக்கணும். புரியுதா இந்த ஓகே. பயம்? ஓகே. நான் இத செய்யலன்னா கடவுள் என்ன தண்டிச்சுருவாரு. அந்த பயம் போயி நான் இது செய்யலன்னா, எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு கெட்டுப்போகும். ம். அந்த ஒரு பயம் வந்து இறைப்பற்றுடன் அதுதான் அதுதான் வந்து ஃபியர் ஆஃப் த லார்ட். ஆ ஓகே. கடவுளுடைய என்ன சொல்றது? தமிழ்ல என்னன்னா, கடவுள் மேல இருக்கும் ஒரு பயம். இந்த பயம் மரியா வந்து மரியாதை கலந்த பயம். மரியாதை கலந்த பயம். பிரேஸ் காட் ஆமா. அது ஒரு ஓகே. மரியாதை. நான் இத செய்யலன்னா, ஆ. தண்டனை எனக்கு கிடைக்காது. ஆனா என்னன்னா, எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு விட்டுப்போகும். அதே ஒரு தண்டனை தான. ஆமா, ஆமா. ஏன்னா, யோவான் 15:5ல நாம பார்க்கிறோம். கடவுளோட சேர்ந்தா அதாவது கடவுள் தான் வந்து இந்த திராட்சை கொடி. நாம் அதன் கிளைகள். நாம ம். திராட்சை கொடியோட இணைந்தா தான் நமக்கு வந்து கனி தர முடியும். ம். நம்ம இணையாட்டி நம்மளால கனி கொடுக்க முடியாது. ம். எதுவுமே செய்ய முடியாது. அதே ஒரு தண்டனை தான். ம். பிரைஸ் காட். அப்போ இதுதான் பிரைஸ் காட். அந்த கடவுள் எ ஏற்படுத்தியுள்ள ஒரு வாழ்க்கை. இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு ம். தேவையான எல்லாவற்றையும் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். ஆனா, ஓகே. நாம இந்த இறைப்பற்றுடன் வாழ்றோமா? இல்ல. ஏன்? பிரேயர் பண்றோம். ஆ இத நமக்கு என்ன அதெல்லாம் தேவையோ அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன் ம். இறைப்பற்றுடன் நம்மளால வாழ முடியலன்னா, நம்ம புரிஞ்சுக்க முடியல. நமக்கு கீழ்ப்படியாமைன்ற ஒரு தீய ஓகே. சக்தி உள்ள உருவாகிக் கொண்டு இருக்கிறது. ஓகே. இப்ப என்னன்னா, மு மு முதல்ல போனோம். ஆதாம், ஏவாள் படைக்கப்படும்போது கடவுள் எப்படி படைக்கிறார்ன்னா, ம். மனிதனை அவர் உருவிலும், சாயலிலும் படைக்கிறார். ம். படைச்ச பிறகு கடவுளுடைய அதிகாரத்தன்மை,
டொமினியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகேவா? அந்த அதிகாரத்தன்மையை மனிதனுக்கு கொடுக்குகிறார். ம். கொடுத்துட்டார். அப்போ ம். அவர் என்ன அ தொடக்க நூல் 1:26ல அவர் சொல்றாரு, "இந்த உலகை நீங்கள் ஆளுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் ஏவாளுக்கும் அத குடுத்து அதே மாரியே படைக்கிறார். ஓகேவா? இப்போ என்ன நடக்குது? அங்க இடத்துல வந்து ஒரு 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 கமாண்ட் ஒண்ணு வைக்கிறாங்க. ஒரு லா. ம். என்னது? நீ இந்த தோட்டத்தில இருக்கிற எல்லா மரக்கனிகளும் உண்ணலாம். ஆனா, இந்த ஒரு கனியை மட்டும் நீ உண்ணக்கூடாது. கூடாது. அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே. அப்போ ம். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஆதாமும் ஏவாளும் ஒரு தப்பு பண்றாங்க. அந்த ம். மரத்துல உள்ள கனிய சாப்பிடுறாங்க. அது எப்படின்னா, சாத்தானுடைய தந்திர தூண்டுதல். தந்திரத்தால அவங்க சாப்பிட்டுர்றாங்க. அங்க மனிதன் கடவுளுக்கு கீழ்ப்படியாமை ஆகுறான். ம். அதுல இருந்து அந்த பாவம் தொட்டுக்குச்சு. இப்போ அது எங்க பார்த்தீங்கன்னா, ரோமையர் 5:17 பொறுங்க. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக ரோமையர் எந்தது பிரதர்? ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு. இதோ இருக்கு. 19 ரோமையர் 5:19 ஒரு ம். மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் தான் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். அப்போ ஆதாம் ஏவாள் செஞ்ச ஒரே பாவம் என்னன்னா கீழ்ப்படியாமை. ம். அந்த ஒரே ஒரு கீழ்ப்படியாமை என்னன்னா அந்த க மரத்தின் உள்ள கனிய சாப்பிட்டதுதான். பிரேஸ் ம். காட். அதனாலதான் இந்த உலகத்துக்குள் பாவம் வந்தது. ஒரு ம். மனிதனின் கீழ்ப்படியாமையால் நாம எல்லாம் பாவிகள் ஆகிறோம். சோ நாம ம். எல்லாம் பாவிகள் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, நமக்கு இறைப்பற்றுடன் வாழ நம்மளால முடியல. அந்த ம். பாவத்த நம்ம இருந்து எடுத்தால் மட்டும் தான் முடியும். கரெக்ட்டா? கரெக்ட். பிரேஸ் காட். இந்த பாவத்த போக்குறதுக்காக தான் நமக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள வருகிறார். பிரேஸ் ம். காட். அது அவருக்கு வந்து இந்த பாவத்த எடுக்கிறது தான் ஒரே ஒரு குறிக்கோள். ஏன்னா, இந்த பாவத்த எடுத்தால் மட்டும் தான் நமக்கு ஒரு முடிவில்லா வாழ்வு, இல்ல கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வு. அந்த இறைப்பற்றுடன் வாழ நம்மளால முடியும். அந்த பாவம் இல்லன்னா நம்மளால வாழலாம். சாரி, பாவம் இல்லன்னா நம்மளால வாழ முடியும். பாவம் இருந்தா நம்மளால வாழ முடியாது. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. ம். ஆ நீங்க பாவம் செய்றதுனால பாவி ஆறீங்களா? இல்ல ம். பாவியா பொறக்கப்பட்டதுனால பாவம் செய்றீங்களா? இல்ல பாவம் செய்றதுனால பாவியாகிறேன். நெனச்சேன். அது தப்பு. ஓகே. யாராவது அந்த மாரி சொன்னாங்கன்னா, அத ஏத்துக்காதீங்க. ஓகே. ஓகேவா? பாவியா பொறக்கிறதுனால தான் நாம என்ன பண்றோம்? பாவம் போய் சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ம். ஆ உங்ககிட்ட ஒரு நாய் இருக்கு. ம். அதே சமயத்துல நீங்க ஒரு ஒரு நாயும் வளர்க்குறீங்க, ஒரு பன்னியும் வளர்க்குறீங்க. ம். பன்றி. ஓகேவா? ம். அந்த 2 மிருகத்தையும் நல்லா குளிப்பாட்டுறீங்க. ம். ஒரு ஃபுல் ஆயில் பாத், ஜான்சன்ஸ் பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா குளிப்பாட்டுறீங்க. ம். குளிப்பாட்ட பிறகு அத வீட்ல விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க? மார்க்கெட்டுக்கு போறீங்க. ஏதோ காய்கறிலாம் வாங்குறதுக்கு போறீங்க. ம். திரும்பி வரும்போது ம். ஒரு விலங்கு என்ன பண்ணுதுன்னா, உங்கள அப்படியே கட்டி புடிச்சு, நக்கி ம். எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அது என்னது? டாக். ஓகே. ம். இன்னொரு விலங்க தேடுறீங்க. அத அங்க பார்க்கவே முடியல. ம். அப்போ அத எங்க பார்க்க முடியும்? வெளி இடத்துல. பன்றி எங்க அதோட போய் மேயும்? சாக்கடையில மீன்ஸ் போய் மேயும். ஆ ஓகேவா? அப்போ ம். ஏன் அது சாக்கடையில போய் மேயுது? அதோட பார்ன் அண்ட் பிரெட் அங்கதான். அது பொறந்தது அதோடைய எல்லாமே குணாதிசயங்கள் என்னன்னா, ஆ. அப்படியே பொறந்ததே அதனால அது ம். போயிட்டு அந்த இடத்திலேயே நிக்குது. அதே ம். மாரி தான் நம்மளுக்கும்.
ம். நாம என்னமோ நம்ம உருவாக்கப்பட்டது நம்மளை கடவுள் தான் உருவாக்கப்பட்டார். அந்த உருவாக்கப்படும்போது ம். அவருக்கு இப்போ ஒரு நிமிஷம். அது என்ன வசனம்னா, ம் ஒரு நிமிஷம். 119 திருப்பாடல்கள் 139 பாருங்க. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னைப் படைத்ததால் நான் ம். உமக்கு நன்றி நல்கிறேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை மனம் முற்றிலும் அறியும். என்னன்னா, அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால். அப்போ நம்ம எல்லோருமே கடவுளோட அவங்க அம்மாவுடைய கருவுல உருவாகும்போது, ம். அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நம்மளை கடவுள் படைத்திருக்கின்றார். ஆனா, ம். இந்த உலகத்துக்குள்ள வரும்போது எப்படி வரோம்னா, ஒரு பாவ சாயலோட உள்ள வரோம். ஏன்னா, ம். நாம நாம அ அப்பா, அம்மாவுடைய அந்த ஆணுக்குரிய அந்த கருவும், பெண்ணுக்குரிய அந்த முட்டையும் சேர்ந்தால் மட்டும் தான் ம். இந்த குழந்தை உருவாகும். கரெக்ட்டா? கரெக்ட். அப்போ ஆதாம் மூலியமா தான் இந்த பாவம் உள்ள வருது. ஸோ, அந்த ஆதாம் மூலியமா யார் யாரெல்லாம் பொறக்குறாங்களோ, ம். அந்த இது ஆட்டோமேட்டிக்கா இந்த ம். பாவம் அவங்களுக்கு சேருது. ஓகே. ஓகேவா? அப்போ அதனால தான் என்ன ஆகுது, நாம போயிட்டு இந்த பாவத்த செய்றோம். ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு குழந்தை இருக்குல்ல சிஸ்டர், 2 குழந்தைங்க இருக்கு. இருக்குது. ஒரு 6 மாசம் டைம்ல யோசிச்சு பாருங்க. ஒரு 6லேருந்து 1 வருஷத்துக்குள்ள. ம். குழந்தைய நீங்க தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறீங்க. ம். அந்த இடத்துல இன்னொருத்தவங்க உங்க ஃப்ரெண்டோ, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, இல்ல உங்க சொந்தக்காரங்களோ யாரோ இன்னொரு குழந்தைய எடுத்துட்டு வராங்க. ம். அந்த சமயத்துல என்ன பண்றீங்க, உங்க குழந்தைய அப்படியே சோஃபாலயோ, இல்ல பெட்லயோ, இல்ல தரையிலயோ கடத்திட்டு, அந்த ம். குழந்தைய வாங்கும்போது, உங்க குழந்தை என்ன பண்ணும்? பாக்கும். நம்ம அம்மா நம்மள விட்டுட்டு அந்த பார்க்க குழந்தைய மட்டும் தான் தூக்குறாங்க. செய்யுமா? பாக்கும், அழுகும். ஏன் 6 அழுகுது? மந்த்ன்ற நம்ம அம்மா இன்னொருத்தவங்கள சரி, தூக்குறாங்க. அதுக்கு யார் அந்த ஜெலஸிய கத்துக் குடுக்குது? அந்த குழந்தை அம்மாவோட தான் ரொம்ப ம். நேரம் ம். டைம் ஸ்பெண்ட் இருக்குது. பண்ணுது. அப்போ நீங்க கத்துக் குடுத்தீங்களா அதுக்கு? இல்ல, இல்ல. அப்போ எதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வருது? ஏன்? அதுதான் அந்த ஹலோ? சின் நேச்சர். அந்த பாவ சாயல். இப்ப புரியுதா? இல்ல ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. வீடியோ அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இப்போ கேக்குதா? கேக்குது, கேக்குது. பிரைஸ் காட். இப்போ புரியுதா? எப்படி அந்த குழந்தைக்கு யாருமே கத்துக் குடுக்கல. மாறாக ஓகே. அந்த ஜெலஸின்றது ஆட்டோமேட்டிக்கா வருது. ம். ம். அதனால தான் அந்த பாவ சாயல் இருக்கிறதுனால தான் நாம போயிட்டு அந்த பாவம் செய்றோம். ஓகே. அதனால தான் நம்ம பாவி ஆவுறோம். நாம பாவினால நாம் பாவம் செய்றதுனால நாம பாவி ஆவல. ம். நாம பாவியா இந்த உலகத்துக்கு பொறக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பாவ சாயலோட பொறக்கும்போது, நாம ம். இந்த இந்த பாவங்களையெல்லாம் செய்றோம். புரியுதா? புரியுது. பிரதர் இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட். எனக்கு அது சொல்லுங்க. கிளியர் பண்றீங்களா? ஆதாம்ன்றது ஆ மெயில். அ ம், ஏவாள் தான் ஃபீமேல். ம். அ ஜீசஸ் 2 பேர்ட்டயும் சொல்லிட்டு போறாங்க. அந்த பழத்த சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிர்றாங்க. ஜீசஸ் இல்ல, பிதாவாகிய கடவுள். ஓகே. பிதாவாகிய கடவுள் சொல்லிட்டாங்க. அப்ப ஏவாள் கிட்ட தான அந்த பாம்பு இந்த பழத்த நீ சாப்பிட்டா அவர மாரியே நீ வரலான்னு சொல்லி மனச மாத்துது. கரெக்ட்டு. அப்போ நம்ம இப்ப நீங்க சொன்னீங்க குழந்தை பிறக்கிறப்ப ஆதாம் செஞ்ச பாவத்திலிருந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னீங்க நீங்க. ம். அப்போ இது ஏவாள் தானே இந்த தப்ப பண்றாங்க. பின்ன எப்படி ஆதாமும் இதுல வருவாரு? அவருடைய பாவத்தினால வந்த பிள்ளைகள்னு எப்படி வரும்? இந்த எனக்கு கொஸ்டின் புரியல. இந்த கொஸ்டின் நானே கேட்பேன். இது உங்ககிட்டயே எனக்கு நான் சொல்றேன் ஆ, அது. ஆ. ஓகே. 6வதுலருந்து படிக்கிறேன் பாருங்க. அந்த எந்த மரம் உண்பதற்கு தெரியுதா? சங்கீதமா? இல்ல தொடக்க நூல்
தொடக்க நூல். அதிகாரம் 3 வசனம் 6. அங்க இந்த ஓகே. இடத்துல தான் நடக்குது. ஓகேவா? ஆ. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும், கண்களுக்கு களிப்பூட்டுவதனாகவும், அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் ம். இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். ஓகே. அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கு கொடுத்தாள். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்களின் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. எப்போ திறக்கப்பட்டது? யார் சாப்பிட்ட ம். பிறகு? ஆதாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஆ அப்போ எப்போ என்ன நடக்குது? க க ஆதா ஏவாள் சாப்பிட்ட அப்புறம் கண்ணு தொறக்கல. ம். மாறாக ம். ஆதாம் சாப்பிட்ட பிறகு தான் ம். அந்த கண்ணே தொறந்தது. ஓகே. இது 1. ஓகே. புரியுதா? ஓகே. 2வது ஆதாமுடைய தப்பு என்னன்னா, ம். ஏவாள் கிட்ட ஒழுங்காக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன பாஸ் பண்ணல. ஓ! ஓகேவா? சரி, சரி. ஏன்னா, ஓகே, ஓகே. அந்த அந்த கடவுள் அந்த அந்த லா குடுக்கும்போது, அந்த கட்டளை குடுக்கும்போது ஏவாள் கிடையாது. ஓகே, ஓகே. ஆனா அது அதுக்கப்புறம் தான் இப்பதானே அது புரியுது. இதுவரைக்கும் சொன்னவங்க எல்லாமே ஆதாம், ஏவாள் கிட்ட தூய ஆண்டவர் இப்படி சொல்லியிருந்தாரு சாப்பிடக்கூடாது. இப்படிதானே சின்ன கிடையாது, பிள்ளையில கிடையாது. இருந்து இது நான் ம். நான் கூட பைபிள்ல இருக்கதானே காட்டுறேன். இங்க பாருங்க. ஓகே, ஓகே. நான் இன்னொன்னு காட்டுறேன் பாருங்க. பாருங்க. ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும், உண்பதற்கு சுவையானதுமான எல்லா எல்லா மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும், நன்மை தீயும் அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார். ம். தோட்டத்தில் ஓகே. எங்க இந்த வசனம்? இதோ வருங்க. தோட்டத்தை பயன்படுத்தவும், பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம். ம். ஆனால் நன்மை தீயும் தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே. ஏனெனில் ம். அதிலிருந்து உண்ணும் நாளில் சாக சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். கட்டளையிட்டு சொன்னார். அதாவது எப்படின்னா, யூ ஷால் டைன்னு சொல்லிட்டு வரும். ஓகே. ஓகேவா? இதுல வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய். அதாவது கண்டிப்பாக இறப்பாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். பின்று ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமை இருப்பதில் நல்லதென்று அவனுக்கு ம். தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவையும் உருவாக்கி அவற்றின் மனிதன் என்ன பெறுவன் என்று பார்க்க. ஓகே. எல்லாம் முடிச்ச பிறகு ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ம். ஆண்டவராகிய கடவுள் தம் மனிதனிடம் இருந்து விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்போது ம். மனிதன் அப்போதான் அது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா? ம். இப்போ ம். இந்த கட்டளை யாருகிட்ட குடுத்திருக்கு? ஆதாம் கிட்ட குடுத்திருக்கு. ஆதாம் ஆனா கிட்ட. அந்த டைம்ல ஏவாள் கிடையாது. ஓகே, அப்ப ஓகே. ஆதாமுடைய பொறுப்பு என்ன? அத அதற்கு ஏவாள் கிட்ட ப்ராப்பரா கரெக்ட்டா சொல்லணும். குடுக்கணும். அவர் ஓகே. சொன்னாரா? இல்ல மாத்தி சொல். சொன்னாரா? எக்ஸ்ட்ராவா சொன்னாரா? அது வந்து நம்மளுக்கு தெரியல. ஓ! ஓகேவா? இப்போ 3வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலும் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா? என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது. அதைத் தொடவும் கூடாது. மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார். ஆனா கடவுள் கொடுத்த கட்டளை என்ன? சாப்பிட தான் கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்லவே இல்ல. பிரைஸ் காட். அப்போ மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்ற ஒரு தப்பான ஒரு 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 நோக்கத்துடன் ஏவாள் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள். ஏனெனில் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள்.
என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் ஓகே, இதெல்லாம் நாம் பார்த்தோம். அப்பொழுது இருவரின் தன்னுடன் இந்த கணவனுக்கு கொடுத்தால் அதை அவனும் உண்டால். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தங்கள் ஆடை இன்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை ஓகே. இப்போ இந்த பாவம் எப்படி உள்ள வந்தது நாம பார்த்தோம். மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால, ஒரே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால இந்த பாவம் இந்த உலகத்திற்குள்ள வந்தது. ஓகே. இந்த பாவம் உலகத்திற்குள்ள வந்ததுனால என்ன நடக்குதுன்னா, நாம ஏற்கனவே படிச்ச மாரி 2 பேதுரு 1:3 படி நாம இறைப்பற்றுடன் நம்மளால வாழ முடியவில்லை. ஏன்னா இந்த பாவம் என்ன செய்யுதுன்னா, நமக்கு ஒரு தடுக்கல் மாரி ஒரு தடுக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. நாம் அந்த இறைப்பற்றுடன் வாழ முடியாத ஒரு பிரச்சனைய நமக்கு குடுக்குது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த பாவத்தை முழுவதுமாக எடுத்தால் மட்டும் தான் நாம இந்த இறைப்பற்றுடன் நம்மளால வாழ முடியும். இந்த பாவம் சின்னதா செயல்பட்டா கூட இந்த இறைப்பற்றுடன் நம்மளால வாழ முடியாது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மனித 2வது ஆதாம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது கடைசி ஆதாம். இந்த உலகத்துக்கு கொண்டு வர அவர் என்ன பண்றாருன்னா, பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. சோ இந்த பாவம் சிறிதளவு இருந்தா கூட என்ன ஆகுது? நம்மளால இறைப்பற்றுடன் வாழ முடியாது. நம்மளால ஒழுங்காக ஒரு ஜெபத்த பண்ண முடியாது. நம்மளால அ ஒழுங்காக வாழ முடியாது. ஏன்னா, இந்த பாவம் என்ன பண்ணும்னா, திருப்பி, திருப்பி, திருப்பி நமக்கு நீ தப்பு செஞ்சுட்ட, நீ தப்பு செஞ்சுட்டன்ற ஒரு குற்ற உணர்ச்சிய கொண்டு வந்துகிட்டே இருக்கும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த பாவத்தை முழுமையாக எடுத்தால் மட்டும் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த இறைப்பற்றுடன் நம்மளால வாழ முடியும். ஓகே. இப்போ யோவான் 3:16 பார்ப்போம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 வசனம் 16. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இதுல ஒரு முக்கியமான விஷயம், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்தின் அடிப்படையில தான் இருக்குது. என்னது? எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு. எல்லாருமே அழியாம நிலைவாழ்வு பெறும் பொருட்டு தான் கடவுள் இயேசு கிறிஸ்து உள்ள அனுப்புறார். ஆனா, அது யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அந்த நிலைவாழ்வை பெறும் பொருட்டு, அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அப்போ இந்த வாழ்க்கை நிலையில்லா வாழ்வை குடுக்கறதுக்காக தான் என்ன நடக்குதுன்னா, இந்த இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு இந்த பாவ சாயலை நம்மிடம் இருந்து எடுத்து சிலுவையின் மீது அறவே அடைத்து ஒழிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது ஒரு சின்ன ஒரு பிரஷ் அப் மாரி தான் நான் பண்றேன். ஓகே. அப்போ இந்த நிலைவாழ்வுனா என்னன்னா, கடவுளை அறிவது தான் நிலைவாழ்வு. கடவுளையும் அவர் அனுப்பிய ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை அறிவதுதான் இந்த நிலைவாழ்வு. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதுதான் நம்ம 2 பேதுரு 1:3ல கடவுளை அறிவதன் மூலம் நாம் ஓகே, அத பார்ப்போம். 2 பேதுரு 1:3. தம்முடைய மாற்றாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். ஓகே. இப்போ நாம அறியுறது தான் நம்மளோட முக்கியமான விஷயம்.
ஓகே. இந்த கடவுளை அறிந்து கொள்வதற்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த நம்பிக்கை. அதுதான் இந்த விசுவாசம். இப்ப பாருங்க. இப்போ நம்ம எபிரேயர் 2:8 பார்ப்போம். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக கடவுளின் செயல். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாவ சாயலை நம்மளிடம் இருந்து எடுப்பதற்கு நாம எதுவுமே பண்ணல. மாறாக இது எல்லாமே கடவுளுடைய கொடை. கடவுள் நம்மளை படைத்து, நம்மள வந்து அவருக்கு ஏற்புடையவராக ஆக்கி, அவர் சொல்றத செய்றதுக்கு தான் இந்த உலகத்துல நம்ம படைச்சிருக்காரு. அத 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 செய்றதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார். அத தான் இங்க வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்ன வேணாலும் செய்வார்னா, ஒரு நல்ல விஷயத்த தான் செய்வார். பிரைஸ் காட். அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைஞ்சு எல்லாத்தையும் செஞ்சத நம்ம பார்க்கிறோம். இதனால நமக்கு மீட்பு வந்துருமா? அப்படின்ட்டு ஒரு கேள்விய வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக வரும். அதை நீங்க நம்ப வேண்டும். அதுதான் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இங்கிலீஷ்ல ஃபெய்த்ன்னு வரும். கிரேஸ் அண்ட் ஃபெய்த். ஓகே. ஃபெய்த் அண்ட் பிலீஃப். இங்க வந்து நம்பிக்கைன்ற ஒரே வார்த்தையா இருக்குது. விசுவாசம், நம்பிக்கை 2 கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அருள்ன்றது என்னது? கடவுளுடைய நமக்கு தகுதியில்லாத ஒருத்தனுக்கு கொடுப்பது தான் இந்த அருள். அதுலயும் இந்த நம்பிக்கை சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ கடவுளுடைய நம்பிக்கைய வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, கடவுள் அவருடைய நம்பிக்கையை எடுத்து, அவர் மேல நம்ம நம்பிக்கையை செலுத்தினால், நாம் மீட்பு பெறுவோம். எங்கிருந்து மீட்பு பெறுவோம்? இந்த பாவ சாயலிலிருந்து மீட்பு பெற்று நாம் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த அருளும், இந்த நம்பிக்கையும் நமக்கு ஒரு வழி வகுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்போ இந்த உப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த உப்பு வந்து இந்த உப்பு வந்து நம்ம டெய்லி சாப்பாடுலலாம் போட்டு சாப்பிடுறோம். இந்த உப்பு போட்டா தான் இந்த இந்த சாப்பாடே டேஸ்ட்டா இருக்கு. இந்த உப்புல பார்த்தீங்கன்னா 2 காம்போனன்ட் 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து சோடியம்னு ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு குளோரைடுன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப இந்த உப்பு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். 2மே சோடியம், குளோரைடு சேர்ந்தது தான் சால்ட்ன்னு சொல்லுவாங்க. உப்புன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சோடியம தனியா சாப்பிட்டீங்கன்னா, உங்க உயிருக்கு ஆபத்து. இந்த குளோரைடையும் தனியா சாப்பிட்டீங்கன்னா, உங்க உயிருக்கு ஆபத்து. அப்போ இத 2த்தையும் ஒரு கலவையாக கலந்து, அந்த கலவைக்கு இது ஒரு சர்டன் பெர்சன்டேஜ், இது ஒரு சர்டன் பெர்சன்டேஜ். அந்த சோடியம் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ், 50% இந்த குளோரைடு ஒரு 50% எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது 2த்தையும் சேர்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாகி அப்போதான் இந்த ஆ சால்ட்ன்றது ஒண்ணு வருது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அது எங்க கலந்திருக்குதுன்னா, அது எல்லாமே வந்து இதுல அந்த அந்த உப்பு அந்த தண்ணி கடலுக்கு தண்ணி இருக்குல்ல, அதுல இது கலந்து வர்றது தான் அந்த விஷயம். ஓகே. பிரைஸ் காட். அதே மாரி அருளால தான் நான் மீட்கப்பட்டேன் அப்படின்ட்டு நெனச்சிருந்தா, அத என்ன சொல்லுவாங்கன்னா, அருள் மட்டுமே போதும். கடவுள் செஞ்சது மட்டுமே போதும். நான் எதுவுமே செய்ய தேவையில்ல அப்படின்ட்டு யாராவது நெனச்சிட்டு இருந்தாங்கன்னா, அது தப்பு. இல்ல ஒரு செட் ஆஃப் பீப்பிள், ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் என்னன்னா, எனக்கு வந்து அருளே தேவையில்ல. நான் செஞ்சா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு 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 தனி நபர் இருப்பாங்க. அதுவும் வந்து தப்பு. அந்த வழியாவும் மீட்க முடியாது. ஆனாவும் இந்த 2மும் சேரணும். அருளும் வேணும், நம்பிக்கையும் வேணும். அப்போ விசுவாசமும் வேணும். அருள் வந்து கடவுள் செஞ்சு முடித்தது. நம்ம ஒரு 4 வாரமா அத நாம பார்த்தோம். ஓகேவா? அத நீங்க ஒரு பழைய வீடியோஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சேனல் வீடியோஸ். நமக்கு வேண்டிய கடவுள் செஞ்சு முடித்தது, சிலுவையில் செஞ்சு முடித்தது, முக்கியமான விஷயம் நம்ம பாவ சாயலிருந்தே காப்பாத்தியது அருள். அத நாம நம்புறோம் தெரியுமா? அவர் என்ன செஞ்சாரோ அத நம்புறோம் தெரியுமா? அதுதான் விசுவாசம். கடவுள் என்ன செஞ்சாரோ அத நம்பி, அத நம்ம நம்ம அத உள்வாங்கி நம்ம செயல்படுத்தணும் தெரியுமா? அதுதான் விசுவாசம். ஸோ இந்த அருளும், இந்த விசுவாசமும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கும்போது, அது ஒரு மீட்பாக நமக்கு ஒரு
ஒரு கிஃப்ட் கடவுள் வழியாக கொடுக்கப்படுகிறது. அந்த மீட்பின் வழியாக நாம் அனைவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆகியுள்ளோம். கடவுளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ நமக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்போ இந்த இந்த வசனத்தை முதல்ல இருந்து பார்க்கணுமா? அப்போ கரெக்டா புரியும். இப்ப நான் என்ன எடுத்தனோ அது எல்லாமே இதுல இருக்கு. உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். அப்போ நாம பாவம், நம்ம குற்றம் எல்லாத்தையும் செஞ்சதுனால நாம இறந்தவர்களாக இருந்தோம். அதாவது ரோமையர் 6:23 என்ன சொல்லுதுன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். பிரேஸ் காட். அப்போ குற்றம் புரிந்தாலோ, பாவம் செஞ்சாலோ நாம் இறக்கிறோம். இது என்ன? இந்த இறப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த உலகத்துல இருக்கிற நேச்சுரல் டெத்த பத்தி சொல்லல. மாறாக ஸ்பிரிச்சுவல் டெத். என்ன ஆகுதுன்னா, நீங்க பாவம் செஞ்சீங்களா, இல்ல குற்றம் செஞ்சாலோ, நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு அறுபட்டு போகிறது. அப்போ நாம ஸ்பிரிச்சுவலி டெட். ஆவிக்குரிய ஒரு ஒரு வாழ்க்கையில் இருந்து நாம் இறந்தவர்களாக இருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது நீங்கள் இவ்வுலகின் போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடந்தீர்கள். அப்போ நான் எப்போ பாவம் செய்றேனோ, எப்போ குற்றம் செய்றேனோ, அப்போ நான் கடவுளிடமிருந்து பிரித்தவனாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து இறந்தவனாக ஆக்கப்படுகிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவ்வுலகின் போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு, அதாவது சாத்தானுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடந்தீர்கள். பிரேஸ் காட். இப்ப புரியுதா? நம்மளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. என்னுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. இந்நிலையில்தான் ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் இருந்தோம். இதை எழுதின தூய பவுலும் அப்படிதான் இருந்தார். நம்முடைய ஊனியல்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து, உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு, மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சினத்திற்கு ஆளானோம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நாம என்ன பண்றோம்னா, ஊனியல்பின் தீய நாட்டங்கள் அப்படின்னா ஃப்ளெஷி டிசையர்ஸ். ஊனியல்புன்றது ஃப்ளெஷ். உங்களுடைய 5 சென்சஸை பேஸ் பண்ணி வரதான் ஃப்ளெஷ். பிரைஸ் காட். தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து, உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு, மற்றவர்களைப் போல நாமும் இயல்பாக கடவுளின் சின்னத்திற்கு ஆளானோம். நாம எப்போ இந்த ஊனியல்பின் தீய நாட்டங்களின்படி உடலும் மனமும் விரும்பியவாறு, the pleasures of this body and மைண்ட், அதுபடி வாழும்போது என்ன ஆகுதுன்னா, நாம கடவுளின் சினத்திற்கு ஆளாகிறோம். ஏன்னா நாம எல்லாருமே கீழ்ப்படியலனா 28 இணைச்சட்டம் 28:13 இருந்து 16 இருந்து பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படியலனா என்ன நடக்கும்ன்றத போட்டிருக்கு. அது சட்டத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு. பிரேஸ் காட். அப்போ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையை கடவுளுக்கு சினமாக வாழ்கின்ற வாழ்க்கையாது. பிரேஸ் காட். அதாவது பிளஷர்ஸ் ஆஃப் த பாடி. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த இந்த பேண்டமிக்குலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய வேலைனா, எல்லாரும் 1 மாதம் ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு, அங்க இருக்க கிளையண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரிக்கு என்னோட கிளையண்ட் வருவாங்க. அவங்ககிட்ட ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ அந்த டைம்ல போகும்போது என்னன்னா, எனக்கு இந்த பாஸ், என்னுடைய அந்த கிளையண்ட் இந்த இந்த மசாஜ் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப, ஏன்னா அவர் ரொம்ப டிராவல் பண்ணுவார். அதனால அவருக்கு அந்த மசாஜ் இதுக்கு போவார். ஓகே. இப்போ எனக்கு என்னன்னா, நான் இதுவரைக்கும் அந்த மசாஜ்னா என்னன்ட்டே எனக்கு தெரியாது. ஸோ அவர்கிட்ட இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, "வாப்பா, நீ ஃப்ரீயா தானே இருக்கியா? வா போய் மசாஜ் செய்யலாம்" அப்படின்னு சொன்னேன். எனக்கு செய்யும்போது எங்க வீட்லருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தலைய லைட்டா அப்படி இது பண்ணி விட்டாங்கன்னா, எனக்கு தூக்கம் வந்துரும். ஓகேவா? அதெல்லாம் ஊனியல்பின் நாட்டங்கள். அந்த அந்த ப்ளஷர். ஸோ அதே மாரி ஒண்ணு சரி, ஓகே, எனக்கு எல்லாம் வேணாம். எனக்கு இந்த காலும் தலையும் மட்டும் பண்ணி விடுங்க. ஏன்னா கால் வலிக்குது, தலை இது பண்ணி விடுங்க சொன்னேன்.
ஸோ அது ஒரு 1 மணி நேரம் பண்ணும்போது, ஒரு 10 நிமிஷத்திலேயே அந்த அவங்க பண்ற ஒரு லேடீஸ் தான் பண்ணுவாங்க. அந்த பண்ணும்போது அப்படியே ஒரு தூக்கம் வரும் பாருங்க. அவ்ளோ இன்பமா இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஊனியல்பின் நாட்டம் தான். உடலும், மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு, அது செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அவரு போயிட்டு முடிச்சிட்ட பிறகு எனக்கு ஒரு சில வேலைகள்லாம் இருக்கும். அந்த கம்பெனியோட செட்டில்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு 1 நாள், 2 நாள் அந்த இடத்துல இருந்து தான் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ளைட் டிக்கெட் போட்டு புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சமயத்துல அவர் முடிச்சு போயிட்ட பிறகு எனக்குள்ள ஒரு எண்ணம் வரும். அவர் தான் உன்னைய அந்த இடத்துக்கு கூட்டு போனாரே! நீ போயிட்டு எதுக்கு இன்னொரு வாட்டி போக்கூடாது? அப்டின்ட்டு நான் போல ஒரு எண்ணம் எனக்குள்ள வரும். அதுதான் உடலும், மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு, மற்றவர்களைப் போல நாமும் இயல்பாக கடவுளின் சின்னத்திற்கு ஆளானோம். என்ன வேலையோ அத முடிச்சுட்டு போகாம, தேவையில்லாத இதுல வர்றது தான் இந்த ஊனியல்பின் தீய நாட்டங்கள். அப்போ உங்களுடைய ஃப்ளஷ் தீய நாட்டத்த தான் குடுக்கும். ஓகேவா? நாமும் இயல்பாக கடவுளின் சின்னத்திற்கு ஆளானோம். ஆனால், கடவுள் மிகுந்த இரக்கம் உடையவர். நம்ம என்னைக்கு கடவுள பத்தி அறிய ஆரம்பிக்கிறோமோ, அப்போ கடவுள் இரக்கம் உடையவர் என்றதை நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் மீது நம் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணர்றோம். அவர் நம்ம மேல அன்பு வைக்கிறனால தான் நம்ம தப்பு செஞ்சா நம்ம மேல கோவப்படுறார். இப்போ கோவப்படுறதுலருந்து 2 விதம் இருக்கு. ஒண்ணு அவன் எக்கேடாச்சும் கெட்டு போணுன்ற ஒரு கோவம். இன்னொரு கோவம் வந்து அவன் என்னுடைய மகன். நான் திருத்துனா தான் நான் கோவப்பட்டு ஏதாவது சொன்னா தான் அவன் என் வழிக்கு வருவான் அப்படின்ற ஒரு கோவம். இப்போ இந்த இடத்துல வந்து கடவுள் எத பிரதிபலிக்கிறார்ன்னா, நான் இவன படிச்சேன். இவன் இந்த மாரி போறான். இவன ஏதாவது செஞ்சு நம்ம திருப்பி உள்ள கூட்டிட்டு வரணும் தான் அவருடைய ஆசை. அவர் நம் மீது அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்த நாம், அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நம்ம எல்லாம் செத்து போயிருந்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் என்ன பண்றாரு? இந்த பாவத்தை அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்துல போட்டு அவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக அந்த பாவத்த அப்படியே பனிஷ்மென்ட் பண்றார். அந்த பாவத்துக்கு ஒரு குற்ற ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு பனிஷ்மென்ட் மாரி குடுக்குறார். அப்ப குடுத்துட்ட பிறகு அது அந்த டிவைன் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. தெய்வீக பரிமாற்றம். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, கடவுள் உங்களுடைய பாவ சாயல எடுத்து கடவுள் மேல போட்டு, கடவுள் இந்த உலகத்திற்கு அ அ நேர்மையாளராக வருகிறார். அவருடைய கடவுளுக்கு உகந்த அந்த நேர்மையாளரான ஒரு சாயலை நமக்கு போட்டு, நம் அனைவரையும் சாவிலிருந்து உயிர் பெறச் செய்து நம்மளை மீட்டுள்ளார். அது அருளாலேயே. இது இவ்ளோ நடக்குதுன்னா, இது எல்லாமே அந்த அருள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாமும் அவரோடு உயிர்த்தெழுதலும், விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். பாருங்க, எவ்வளோ விஷயம் செஞ்சிருக்காரு பாருங்க. நாம அது மட்டும் இல்லாம, நாம கிறிஸ்துவோடு இணைந்து, நாம இந்நேரம் விண்ணுலகிலும் உட்கார்ந்திருக்கோம். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையை, அவரது ஒப்புயர்வற்ற அருள் வளத்தை இனிவரும் காலங்களிலும் எடுத்துக் கூறுவதற்காகவே இவ்வாறு செய்தார். என்னன்னா, நாம எப்படி மீட்கப்பட்டு இருக்கின்றோம்? எவ்வளோ அநியாயம் செஞ்சோம், கடவுள் என்ன பண்றாரு, நம்ம எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மீட்க மீட்கப்படுகிறோம். இது கடவுள் செஞ்ச செயலே. இதுதான் இந்த அருள். இவ்வாறு செய்கிறார். அப்ப அப்ப என்ன பண்ணா, இனி வரும் காலங்களில் எடுத்துக் காட்டுவதற்கு எப்படி கடவுள் நல்லவர், எவ்வளோ பெருமை மிக்கவர் அத சொல்லி முடிச்சிட்ட பிறகு, அப்புறம் சொல்றாரு பாருங்க. நீங்கள் இவ்வளவும் செஞ்ச அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ ஒருவருடைய மீட்புக்கு இந்த அருளும் வேணும், இந்த நம்பிக்கையும் வேணும். அத பத்தி தான் நாம வந்து பார்க்க போறோம். இந்த நம்பிக்கைனா என்ன? அத பத்தி தான் நாம வந்து இனி வரும் கிளாஸ்ல நம்பிக்கை, விசுவாசத்த பத்தி பார்க்க போறோம். ஏன்னா, அருளும் வேணும். போன கிளாஸ்ல எல்லாம் அருள பத்தி படிச்சோம். இந்த கிளாஸ்ல நம்பிக்கை பத்தி படிக்க போறோம். இது 2த்தையும் சேர்த்து பார்க்கும்போது, இந்த கிளாஸ் முடிக்கும்போது, நாம் எல்லோரும் மீட்கப்பட்டு இருக்கின்றோம் என்ற ஒரு 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 லெவலுக்கு நாம வருவோம். இப்போ இத தான் வந்து அ கலாத்தியர்ல பவுலடிகளார் சொல்வாரு 2:20ல. இதுக்கு எல்லாமே ஆன்ஸர் இங்க இருக்கு பாருங்க.
இது எல்லாத்தையும் செஞ்சு முடிய சொல்றார். எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். அப்போ நான் வந்து செத்து போயிட்டேன். ஆனா நான் இப்போ உயிரோட வாழ்றேன்னா அது கிறிஸ்துவால் மட்டும்தான் வாழ முடியும். அந்த கிறிஸ்து என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். அப்போ கிறிஸ்து என்னுள்ள இருந்து இருக்கிறதுனால நான் அதை விசுவாசிக்கிறதுனால நான் இந்த உலகில் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். இதை எல்லாமே எப்படி நடக்குதுன்னா அன்பின் பிரதிபலிப்பு தான் இது எல்லாமே. பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ ஒருவருடைய மீட்புக்கு அருளும் தேவை, விசுவாசமும் தேவை. அருள் மட்டும் போனனாலும் நம்மளால மீட்கப்பட முடியாது. அப்ப அந்த அருள் மட்டும் போதும்ன்னு சொல்றவங்க என்னன்னா, எனக்கு கடவுள் செஞ்சது மட்டும் போதும். நான் எதுவும் செய்ய தேவையில்ல. அப்படியே ஈஸி சேர்லயே உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது தப்பு. இல்ல, நான் செஞ்சாலே போதும், கடவுள் எதுவும் செய்ய தேவையில்ல அப்படின்னு நினைச்சா, அது வந்து சட்டத்தின் ஒரு போக்கை பத்தி குறிக்கிறது. பிரேஸ் காட். அப்போ இந்த கிருபையும், இந்த விசுவாசமும், இந்த அருளும், இந்த விசுவாசமும் சேர்ந்து நமக்கு இந்த மீட்பை அளிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸோ நம்ம நாளைக்கு இன்னமும் இந்த விசுவாசம்னா என்ன? இந்த விசுவாசத்தின்படி எப்படி நாம இந்த மீட்பை பெற்றுக்கொண்டு இந்த மீட்பின் வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ்வது என்றது நாம வந்து படிப்போம். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் யூடியூப் சாட்லேயோ இல்லை என்னுடைய நம்பர் +9030 +91903025025027 என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை ஃபாலோ பண்ணால், ஒரு வேளை நான் வந்து எதில் ஆக்கியபைடாக இருந்தேன்னா நான் வந்து உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுறேன். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி இந்த கிளாஸை முடிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையை கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த விசுவாசத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் கிருபை என்றால் என்ன, அருள் என்றால் என்ன, அந்த அருள் நமக்கு கொடுக்கப்படாத ஒன்று. நமக்கு அந்த அருளை பெறுவதற்கு நமக்கு we are not deserved. அதை பெறுவதற்கு நாம ஒரு அந்த ஒரு எடுக்க கிடைக்காத ஒரு நிலையில் நாம இருக்கிறோம். தகுதி இல்லாமல் நாம இருக்கிறோம். ஆனால் அந்த அருள் வழியாக கடவுள் எல்லாத்தையும் நமக்கு செய்து முடித்து விட்டார். இந்த அருள் வழியாக இந்த அருள் நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறது என்று நாங்கள் புரிஞ்சு கொண்டோம். இதை எப்படி நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துறது, இந்த அருளை வைத்து, இந்த விசுவாசத்தை வைத்து எப்படி நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த போறது என்றதை இனி வரும் வகுப்பில் எங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிய வைக்க போவதற்காக தூய ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி வேண்டுகிறோம். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸோ நாம திருப்பியும் நாளை ஈவினிங் 6 மணிக்கு பார்ப்போம். காட் பிளஸ் யூ ஆல். பாய்.